வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சோஞ்சி ஸ்ரீ லக்ஷ்மண ஜோதி ராதாகிருஷ்ணன். நான் பார்த்தீங்கன்னா ஏகாதசி பற்றி முன்னாடி பார்த்தோம். இந்த ஏகாதசிலே பார்த்தீங்கன்னா இப்போது 12 வகையான ஏகாதசி இருக்குது. இந்த 12 வகையான ஏகாதசியும் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஏகாதசிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த 12 ஏகாதசியோட வழிபாடையும் சொல்கிறேன். அதை கடைப்பிடிச்சி நீங்கள் வாழ்க்கையில் மேன்மைக்கு பார்த்துக்கணும். சரிங்களா? இந்த அது பார்த்தீங்கன்னா மொத்தம் 24 ஏகாதசி வருஷத்துக்கு வரும். அதில் 12 ஏகாதசி ரொம்ப முக்கியமானதாக நம்ம சொல்கிறோம். இந்த 12 ஏகாதசிகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வைகுண்ட ஏகாதசி. இது எல்லா ஏகாதசியும் மிகவும் புகழ்பெற்ற ஒரு ஏகாதசி. எல்லாம் இந்த நாளில் வைகுண்ட வாசல் திறக்கப்படும்னு சொல்கிறாங்க. இதில் இந்த வாசல் இந்த அன்னைக்கு விரதம் நம்ம வழிபாடு பண்ணோம்னா முக்தி தரக்கூடிய அமைப்பு உண்டுன்னு புராணங்களில் சொல்லுறது. சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஷட்டிலா ஏகாதசி அப்படிங்கிறது. அந்த ஏகாதசி பார்த்தீங்கன்னா எள் தானம் செய்யணும். எள் தானம் செஞ்சு வழிபாடு பண்ணணும். வறுமையெல்லாம் நீங்கி நம்மளுக்கு செல்வ வளம் கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜெய ஏகாதசிங்கிறது பித்ருதோஷ நிவர்த்திக்கு ரொம்ப முக்கியமான ஏகாதசியாக கருதப்படுது. பாவ நிவர்த்தி தரும். சரிங்களா? அதுக்கடுத்து 4வது பார்த்தீங்கன்னா விஜய ஏகாதசி வெற்றி தரக்கூடிய ஒரு ஏகாதசி. ராமர் இலங்கைக்கு செல்லும் போது பார்த்தீங்கன்னா இந்த ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்து வழிபாடு பண்ணுறதா புராணங்களில் கூறப்படுது. சரிங்களா? அதுக்கடுத்து அமழ்த்தி ஏகாதசி. இந்த ஏகாதசி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் வச்சு பூஜை பண்ணி வழிபாடு பண்ணோம்னா ஆரோக்கியம் ஆயுளும் நீண்ட நாள் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மோகினி ஏகாதசி பார்த்தீங்கன்னா விஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்த நினைவு நாள். மாயை ஆசை இதெல்லாம் நம்மகிட்ட விலகிறதுக்கான வாய்ப்பு உண்டாகும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நிரஞ்சல ஏகாதசி. இந்த நிரஞ்சல ஏகாதசிங்க பார்த்தீங்கன்னா மிக கடினமான விரதம் இருக்கும். தண்ணி கூட குடிக்காமல் இருந்து இந்த வழிபாடை செய்கிறாங்கன்னா இந்த ஏகாதசி வழிபாடு பண்ணுறப்போ நம்மளுக்கு 24 ஏகாதசிக்கு இருந்த பலன் இந்த ஒரு ஏகாதசிலேயே நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 8வது இருக்கக்கூடிய ஏகாதசி பார்த்தீங்கன்னா தேவசாயன ஏகாதசி. விஷ்ணு யோக நித்திரைக்கு செல்லக்கூடிய டைமு. இந்த ஏகாதசி விஷ்ணு யோக நிலைக்கு செல்வார். சதுர்மாச காலம் தொடங்கக்கூடிய நாள். இந்த அன்னைக்கு வழிபாடு பண்ணோம்னா நம்மளுக்கு மிகுந்த நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கமிக்கா ஏகாதசிங்கிறது பார்த்தீங்கன்னா துளசி பூஜை இந்த ஏகாதசிக்கு ரொம்ப முக்கியம். குடும்பத்தில் அமைதி கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும். சரிங்களா? அதுக்கடுத்து அஜ ஏகாதசி 10வது வரக்கூடியது அஜ ஏகாதசி. ராஜா ஹரிச்சந்திரன் இந்த விரதம் மூலம் துன்பமெல்லாம் நீங்கி வழிபாடு பண்ணி கடன் துன்பமெல்லாம் நீங்கி நிவர்த்தி பண்ணதான் புராணங்களில் சொல்லப்படுது. சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பரிவர்த்தினி ஏகாதசி 11வது சொல்லக்கூடியது பரிவர்த்தினி ஏகாதசி. இது விஷ்ணு யோக நித்திரையில் பக்கம் மாறக்கூடிய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும், முன்னேற்றம் ஏற்படும். இந்த அன்னைக்கு வழிபாடு பண்ணோம்னா வாழ்க்கையில் மாற்றமும் முன்னேற்றமும் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பப்மோச்சனி ஏகாதசி. பெரிய பாவங்களும் நீங்கும் இந்த புராணங்களில் கூறப்படுது. சரிங்களா? நமக்கு எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சிருந்தாலும் இந்த ஏகாதசி அன்னைக்கு நம்ம விரதம் வழிபாடு பண்ணோம்னா நம்மளோட பாவங்கள் நிவர்த்தி ஆகும்னு சொல்லப்படுது. சரிங்களா? இந்த ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய இந்த ஏகாதசி விரதம் இருந்தோம்னா நம்மளுக்கு உடல், மனம், ஆன்மா இதெல்லாம் ரொம்ப சுத்தமாகும். சரிங்களா? இதை நீங்கள் எல்லாம் வழிபாடு பண்ணி மேன்மைக்கு என்னோடய வாழ்த்துக்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு பிரயோஜனப்படும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இன்னும் மேலும் ஏதாவது உங்களுக்கு ஆன்மீக சம்மந்தமான சந்தேகங்கள் ஏதாவது இருக்குதுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் அது சம்மந்தமான தகவல் உங்களுக்கு எடுத்து தரக்கு முயற்சி பண்ணுறேன். நமஸ்காரம்.